ஆண்டறிக்கை 2025-2026. இஞ்சி சூழ் தஞ்சையில் விஞ்சு புகழோடு விளங்கி கல்வியோடு கலையும் கற்றுத்தந்து உடற்கல்வித்துறையிலும் உச்சம் தொட்டு மாவட்ட அளவிலும் மறை மாவட்ட அளவிலும் சிறந்த பள்ளியாக செயல்பட்டு வரும் எம் தஞ்சாவூர் தூய அந்தோணியார் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியின் 140வது ஆண்டு பெருவிழாவிற்கு தலைமையேற்று சிறப்பிக்கும் எங்கள் பாசத்துக்குரிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அம்மா திருமதி வி பேபி அவர்களுக்கும் முன்னிலையை தன்னிலையாக்கி சிறப்பிக்கும் மாவட்ட கல்வி அலுவலர் அன்பிற்குரிய திரு இ மாதவன் அவர்களுக்கும் பள்ளியின் பாசமிகு தாளாளர் அருட்திரு எம் இருதயராஜ் அவர்களுக்கும் இந்நாளின் சிறப்பு விருந்தினர் தேவதாஸ் அம்ப்ரோஸ் வித்யாலயா பன்னாட்டு பள்ளியின் தாளாளர் அருட்திரு எஸ் வின்சென்ட் அவர்களுக்கும் தமது அயராத உழைப்பாலும் அர்ப்பணிப்பு உணர்வாலும் இப்பள்ளியின் பன்முக வளர்ச்சிக்கு பங்களிக்கும் வகையில் பணியாற்றி பணி நிறைவு பெறும் பாச நெஞ்சங்கள் முதுகலை உதவி ஆசிரியர் திரு பி எலியாஸ் அவர்களுக்கும் பட்டதாரி தமிழ் ஆசிரியர் திரு எஸ் ஜான் கென்னடி அவர்களுக்கும் எமது எளிய அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள தோழமை பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் அலுவலர்களுக்கும் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகளுக்கும் முன்னாள் ஆசிரியர்கள் அலுவலர்களுக்கும் என்னுடன் தோள் கொடுத்து துணை நிற்கும் உதவி தலைமை ஆசிரியர்களுக்கும் பள்ளியின் வளர்ச்சிக்காக பகலிரவு பாராமல் உழைத்து வரும் எனது பாச உறவுகளாம் இருபால் ஆசிரியர்கள் அலுவலக பணியாளர்கள் மற்றும் நெஞ்சத்துக்கு நெருக்கமான மாணவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்து கடந்த கல்வியாண்டில் என் பள்ளி நடந்து வந்த வெற்றியின் பாதையில் பெற்ற அளப்பெரும் நன்மைகளை சாதனைகளை ஆண்டறிக்கையாக்கி இங்கு சமர்ப்பிப்பதில் பெருமிதம் கொள்கிறேன். இப்போது தொடங்கி வரவிருக்கும் நிமிடங்களில் உங்கள் கண்களுக்கும் செவிகளுக்கும் இருந்தாகும் என் பள்ளியின் செயல்பாடுகள் குறித்த காணொளியை கண்டு மகிழ உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். நிர்வாகம். எம் பள்ளியானது பதுவை பதியர் தூய அந்தோணியாரின் திருப்பெயரை தாங்கியுள்ளது. மேலாண்மை தலைவர் மக்கள் ஆயர் மேதகு டி சகாயராஜ். தாளாளர் அருள் திரு எம் இருதயராஜ் அடிகளார். தலைமை ஆசிரியர் அருள் திரு பி அந்தோணி அல்போன்ஸ் அடிகளார். ஆசிரியர்கள் 50, அலுவலக பணியாளர்கள் 8, நிர்வாக ஆசிரியர்களும் மற்றும் பணியாளர்கள் 9. மாணவர்கள் 1805 தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரு மொழிகளில் பயிற்றுவிக்கப்படுகிறது. மாணவர்களுக்கான அன்பு இல்லம் என்ற விடுதியும் பள்ளி வளாகத்திலேயே செயல்பட்டு வருவது சிறப்பாகும். உட்கட்டமைப்பு வசதிகள்: உறுதியான கட்டிடங்கள், போதிய அளவு வகுப்பறைகள், முழுவதுமாக மின்விளக்கு மின் விசிறிகள், நல்ல காற்றோட்டமான சூழ்நிலை, கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டு மாணவர் மற்றும் அவரது உடைமைகளுக்கு முழுமையாக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதை பள்ளிக்கு வருகை தந்த இணை இயக்குனர் மற்றும் பள்ளிக்கல்வித்துறையின் உயர் அலுவலர் பலரும் பாராட்டி சென்றது குறிப்பிடத்தக்கதாகும். பள்ளி வளாகம் முழுவதும் இந்த ஆண்டில் பொலிவூட்டப்பட்டுள்ளது. மேதகு தஞ்சை ஆயர் அவர்களின் ஆசியோடு பள்ளியின் பழம்பெரும் கட்டிடங்கள் அனைத்தும் பழுது நீக்கப்பட்டு மேற்கூரையில் தட்டோடும் தரை முழுவதும் பளிங்கு கற்களும் பதியப்பட்டு முழுவதும் வண்ணம் அடைக்கும் பணியும் மேற்கொள்ளப்பட்டது. திறன் வகுப்பறை மேம்பாடு. எமது பள்ளியில் இடைநிலை, உயர்நிலை, மேல்நிலை என ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு திறன் வகுப்பறை அமைக்கப்பட்டு செயல்பாட்டில் உள்ளது. இவ்வாண்டு உயர்நிலை பிரிவுக்கான திறன் வகுப்பறை மேம்படுத்தப்பட்டு தொடுத்திரை வகுப்பறையாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. எமது பள்ளியில் 30 கணிப்பொறிகளுடன் கூடிய கணினி ஆய்வகம் சிறப்புடன் செயல்பட்டு வருகின்றது. அறிவின் திட்டத்துடன் உயர் தொழில் நுட்ப ஆய்வக பயன்பாட்டிற்கு 10 கணினிகள் வழங்கப்பட்டுள்ளது. ஒளிப்பதிவு கூடம். ஆசிரியர்களின் கற்பித்தலுக்கு துணை செய்யும் வகையில் பாடப்பகுதிகளை குரல் பதிவு செய்யவும் மனப்பாட பாடல்கள் இசையுடன் பாடி பதிவு செய்யவும் ஒளிப்பதிவு கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனின் பொறுப்பாளராக திரு எஸ் ஜோ ஆண்டனி விமல் சிறப்புடன் செயல்பட்டு வருகிறார். நூலகம். எம் பள்ளியில் ஏறத்தாழ 10,000க்கும் மேற்பட்ட நூல்களை உள்ளடக்கிய நூலகம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. குடிநீர் வசதி. எம் பள்ளியில் மாணவர்களுக்கு தூய்மையான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்யும் பொருட்டு
3 இடங்களில் தேவையான அளவு குடிநீர் குழாய்கள் அமைக்கப்பட்டு செயல்பாட்டில் உள்ளது. கழிவறைகள். எம் பள்ளியின் கழிவறைகள் அனைத்தும் நாள் முழுவதும் நீர் வசதியோடு முழுமையான சுகாதார வளமாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி. நீட் மற்றும் JEEM பள்ளியில் பயிலும் மாணவர்கள் எதிர்காலத்தில் போட்டித் தேர்வுகளை இலகுவாக எதிர்கொள்ளும் வகையில் அவர்களுக்கு தனி வகுப்பறையில் சிறப்பான பயிற்சி அளிப்பதோடு மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு கூடுதல் பயிற்சி அளிக்கப்படுகிறது. NMMS. ஒவ்வொரு ஆண்டும் 8ஆம் வகுப்பில் பயிலும் மாணவர்களுக்காக நடத்தப்படும் NMMS தேர்வுகளுக்கு எம் பள்ளி மாணவர்கள் தயார் செய்யப்படுகின்றனர். இவ்வாண்டு 50 மாணவர்கள் சிறப்பு பயிற்சி மேற்கொண்டு 10 ஜனவரி 2025 அன்று நடைபெற்ற தேர்வை எழுதியுள்ளனர். கலை திருவிழாவில் எம் பள்ளி வட்டார அளவில் ஓவியம், சுதை சிற்பம், களிமண் சிற்பம், வில்லுப்பாட்டு ஆகிய பிரிவுகளில் முதலிடமும், வில்லுப்பாட்டில் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று சேலத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான 9ஆம் 10ஆம் வகுப்பிற்கான போட்டியில் பங்கேற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். பொதுத் தேர்வு சாதனைகள். 10ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு A1 மாணவர் G. தமிழரசன் 476 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம். 10ஆம் வகுப்பு C பிரிவு மாணவன் A. அனிஷ் பிரசாத் 468 மதிப்பெண் பெற்று 2ஆம் இடம். 10ஆம் வகுப்பு A பிரிவு மாணவன் R. ஆதித்யா 467 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடம். 12ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு B மாணவன் D. சாலமன் ஸ்மித் 550 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம். 12ஆம் வகுப்பு B மாணவர் S. சந்தோஷ் 539 மதிப்பெண்கள் உடன் 2ஆம் இடம். 12ஆம் வகுப்பு C1 மாணவன் M. யுவன் மாதேஷ் 535 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடம். உடற்கல்வித்துறையின் சாதனைகள் 2025 முதல் 26 வரை தஞ்சை நகர குறுவட்ட அளவில் நடைபெற்ற தடகளப் போட்டிகளில் எம் பள்ளி மாணவர்கள் 37 பேர் கலந்து கொண்டு 155 புள்ளிகள் பெற்றுள்ளனர். மேலும் 23 ஆண்டுகளுக்கு மேல் எம் பள்ளி விளையாட்டு வீரர்களின் உழைப்பால் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை பெற்று எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். விளையாட்டு விழாவிற்கு நம் மறைமாவட்ட ஆயர் பெருந்தகை தலைமை ஏற்று சிறப்பு செய்தது குறிப்பிடத்தக்கதாகும். வருவாய் மாவட்ட அளவில் 125 புள்ளிகளுடன் தஞ்சை மாவட்டத்தில் அதிக போட்டிகளில் வெற்றி வாகை சூடி விளையாட்டில் தலைசிறந்த பள்ளி என்று மெய்ப்பித்துள்ளனர். மாநில அளவில் 2025 நவம்பர் மாதம் நடைபெற்ற 66வது குடியரசு தின விழா, தடகளப் போட்டிகள் மற்றும் திருவண்ணாமலையில் நடைபெற்ற பாரதியார் தின விழா குழு போட்டிகளில் கலந்து கொண்டு எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். குழு போட்டிகளில் கால்பந்து, வளைகோல் பந்து, எரிபந்து, டென்னிஸ், மேசைப்பந்து, கேரம் போட்டிகளில் கலந்து கொண்டு கால் இறுதி வரை சென்று மாநில அளவில் எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் எம் பள்ளி மாணவர்கள் கலந்து கால்பந்து, வளைகோல் பந்து, கையுந்து பந்து, கூடைப்பந்து, மேசைப்பந்து மற்றும் தடகளத்தில் தஞ்சாவூர் மாவட்ட அளவில் பங்கேற்று வெற்றி வாகை சூடி ரூபாய் 1,79,000 காசோலை பெற்று மாநில அளவிலான போட்டிகளிலும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பள்ளி கல்வித்துறை சார்பில் நேற்று திருவண்ணாமலையில் நடைபெற்ற 41வது பாரதியார் தின குறு விளையாட்டுப் போட்டிகளில் மென்மேலூர் பிரிவில் கையுந்து பந்து போட்டியில் மாநில அளவில் 2ஆம் இடம் மற்றும் வெள்ளிப்பதக்கம் பெற்று தமிழக அளவில் பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். மாநில அளவில் கையுந்து வந்து போட்டியில் 2ஆம் இடம் பெற்று ரூபாய் 60,000 காசோலை பெற்று தஞ்சாவூர் மாவட்டத்திற்கும் எம் பள்ளிக்கும் பெருமை சேர்த்தனர். அகில இந்திய அளவில் பள்ளிகளுக்கான 17 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கான வலைகோல்பந்து போட்டியில் சுஜித் தமிழகத்தின் சார்பில் கலந்து கொள்ள உள்ளார். டிசம்பர் மாதம் ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெற்ற ஜூனியர் கையுந்து பந்து போட்டியில் எஸ். தாரகன் 12ஆம் வகுப்பு சி பிரிவு மாணவன் தமிழக அணிக்காக விளையாடி தேசிய அளவில் நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தார். விளையாட்டு மைதானம். எம் பள்ளியின் பரந்து விரிந்த அழகான மைதானமும் அன்னை கலையரங்கமும் அமைந்துள்ளது. சாலையும் மின் விளக்கும். எம் பள்ளியின் இரவு நேர பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பள்ளியின் வழித்தடத்தில் தார் சாலைகள் அமைந்திருப்பதோடு
இரவில் ஒளிரும் சூரிய ஆற்றல் விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளது. சத்துணவு. எம் பள்ளியில் சத்துணவு திட்டம் நடைமுறையில் உள்ளது. இதன் மூலம் 400 மாணவர்கள் உணவு மற்றும் சீருடை போன்றவை பெற்று பயனடைந்து வருகின்றனர். அரசின் நலத்திட்டங்கள். இவ்வாண்டு மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டியும் விண்ணப்பித்த அனைவருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயனாட்டையும் பெற்றுத்தரப்பட்டுள்ளது. பள்ளி அளவிலான குழுக்கள். தமிழ்நாடு அரசு பள்ளிக் கல்வித்துறையின் அறிவுரையின்படியும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களின் வழிகாட்டுதல் படியும் பள்ளி அளவில் குழுக்கள் அமைக்கப்பட்டு தலைமை ஆசிரியரின் தலைமையின் கீழ் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. இவ்வாண்டின் சாதனைகளின் உச்சம். இவ்வாண்டு அரசின் வழிகாட்டுதல் படி எம் பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் ஆதார் எண் பெற்றுத்தரப்பட்டு 100% ஆதார் கொண்ட பள்ளி என்ற பெருமையை அடைந்தோம். ஆதாரோடு வங்கிக் கணக்கு இணைத்தல், அலைபேசி எண் இணைத்தல், செயல்படாத வங்கிக் கணக்குகளை கண்டறிந்து நடைமுறைக்கு கொண்டு வருதல் போன்ற பணிகளில் மாணவர்களுக்கும் அவர்தம் பெற்றோருக்கும் பேர் உதவியாக நின்று முழுமையாக முடித்தோம் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். பள்ளியின் விருதுவாக்கு மற்றும் சிறப்பை விளக்கும் பள்ளி கீதம் இவ்வாண்டு அறிமுக செய்யப்பட்டது. அருள் திரு தாளாளர் தந்தை எம் இருதயராஜ் அவர்கள் இயற்றி பண் அமைத்து பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருள் திரு பி அந்தோனி அல்போன்ஸ் மற்றும் ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் திரு ஜோ ஆண்டனி விமல் இணைந்து பாட ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் திரு ஜோ ஆண்டனி விமல் அவர்கள் இந்த பாடலுக்கு இசையமைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். என்றென்றும் வாழ்க, எப்போதும் வளர்க, தூய அந்தோணியார் மேல்நிலை பள்ளி. மறைக்கல்வி, நல்லொழுக்க கல்வி. மாணவரிடையே இறை பக்தி மற்றும் மனித மாண்புகளை வளர்க்கும் வகையில் கிறிஸ்தவ மாணவர்களுக்கு மறைக்கல்வியும் பிற சமய மாணவர்களுக்கு மதிப்பு கல்வி மற்றும் நற்கல்வியும் தனியே வழங்கப்பட்டு வருகிறது. மறைமாவட்ட அளவில் 2ஆம் இடம் 9ஆம் வகுப்பு மாணவர் ரா மரிய சூசை, ஆறுதல் பரிசுகள். 12ஆம் வகுப்பு மாணவர் ஜெஃப்ரி மற்றும் 7ஆம் வகுப்பு கு சபரிராஜா. கையெழுத்து பயிற்சி. ஆண்டின் தொடக்கத்திலேயே எம்பள்ளிக்கு புதிதாக வந்த மாணவர்களுக்கு சிறந்த கையெழுத்து வல்லுநர்களை கொண்டு சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருவது சிறப்பாகும். நான் முதல்வன் திட்டம் மாணவர்களை உயர்கல்விக்கு தயார் செய்யும் வகையில் தமிழக முதல்வரின் ஆணைப்படி பள்ளியில் நான் முதல்வன் திட்டம் சிறப்பாக நடைமுறையில் உள்ளது. மாணவர் கல்விச் சுற்றுலா. கண்ணால் கண்டுணர்தல் கற்றலுக்கு துணை புரியும் என்ற அடிப்படையில் இவ்வாண்டு கல்விச் சுற்றுலாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன்படி 6 முதல் 8 வகுப்பு மாணவர்கள் மனோரா, குடுமியான் மலை, சித்தன்ன வாசல் போன்ற சுற்றுலா தலங்களுக்கும், 9ஆம் வகுப்பு மாணவர்கள் மலைகளின் இளவரசியாம் கொடைக்கானலுக்கும், 10ஆம் வகுப்பு மாணவர்கள் கன்னியாகுமரிக்கும், 12ஆம் வகுப்பு மாணவர்கள் ஊட்டிக்கும் சுற்றுலாவாக சென்று மகிழ்வான அனுபவங்களை பெற்று வந்தனர். பழையன கழிதலும் புதியன புகுதலும். நீண்ட நாட்களாக பயன்பாட்டில் இருந்து பழுதான இருக்கைகள், எழுது பலகைகள் முற்றிலும் பழுது நீக்கப்பட்டு அனைத்து வகுப்புகளின் அனைத்து பெஞ்சுகளும் டெஸ்குகளும் வர்ணம் பூசப்பட்டு பொலிவூட்டப்பட்டது. கல்வி இணை செயல்பாடுகள், கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். எம்பள்ளியில் அனைத்து பாடங்களுக்கும் உரிய மன்றங்கள் தொடங்கப்பட்டு தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றன. வாரந்தோறும் உரிய நாட்களில் இறுதி பாடவேளை மன்றங்களின் கூட்டம் கூட்டப்பெற்று பாடம் சார்ந்த கூடுதல் தகவல்கள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. மன்றங்களும் பொறுப்பாளர்களும். வீரமாமுனிவர் தமிழ் இலக்கிய மன்றம் திரு சை ஜான் கென்னடி. ஷேக்ஸ்பியர் ஆங்கில மன்றம் திரு சா ஜஸ்டின். கணித மேதை ராமானுஜர் கணித மன்றம் திரு மா அமலன் ராஜேஷ். ஐன்ஸ்டைன் அறிவியல் மன்றம் திரு ஆ ரெக்ஸ் ஆல்பர்ட். பாரம்பரிய மன்றம் திரு ஞா பன்னீர்செல்வம். வானவில் மன்றம் திரு இ இருதயம். சிறார் திரைப்பட மன்றம் திரு சே பிரபு. வினாடி வினா மன்றம் திரு தை மெஜஸ்டிக் கண்மணி. நுகர்வோர் பாதுகாப்பு மன்றம் திரு சா முருகேசன். போக்சோ விழிப்புணர்வு குழு அருள் திரு பி அந்தோனி அல்போன்ஸ், திரு ஞா புகழேந்தி தாமஸ், திருமதி டி மோனிகா சுஜாதா. போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு குழு திரு சா லூர்துதாஸ். மெல்ல கற்போருக்கான சிறப்பு பயிற்சிகள். தமிழ், ஆங்கிலம், கணக்கு பாடங்களில் மெல்ல கற்கும் மாணவர்களுக்கு தனி கவனம் செலுத்தப்பட்டு அவர்கள் முன்னேற்றம் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது. அரசு பொதுத் தேர்வு எழுதவுள்ள 10-12 மாணவர்களில்
சிறப்பு கவனம் தேவைப்படும் மாணவர்களுக்கு காலை பள்ளி தொடங்கும் முன் 1 மணி நேரமும் மாலை பள்ளி முடிந்து 1 மணி நேரமும் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு பருவத் தேர்வும் முடிவடைந்த பின் பெற்றோர் சந்திப்பு நடத்தி மாணவரின் தேர்ச்சி நிலை குறித்து கலந்தாலோசிக்கப்படுகிறது. பள்ளி வேலை நாளாக இல்லாத சனிக்கிழமைகளில் பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவர்களுக்கு முழு நாளும் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டு மாதிரி தேர்வுகள் மூலம் கற்றல் வலுவூட்டல் மேற்கொள்ளப்படுகிறது. நலம் பல சேர்க்கும் நாட்டு நலப்பணித் திட்டம் NSS முதுகலை ஆங்கில ஆசிரியர் திரு ஜே பிரிட்டோ அவர்கள் திட்ட அலுவலராக கொண்ட நாட்டு நலப்பணித் திட்டத்தில் 50 மாணவர்கள் உள்ளனர். தேசிய மாணவர் படை NCC பட்டதாரி கணித ஆசிரியர் திரு ஜே அருண் பிரதாப் பொறுப்பில் 100 மாணவர்கள் சிறப்பாக பயிற்சி பெற்று வருகின்றனர். சாதனை படைக்கும் சாரணர் இயக்கம் ஸ்கவுட் திரு குழந்தைசாமி, திரு ஞா பன்னீர்செல்வம் ஆகியோரை சாரண ஆசிரியர்களாகவும் கொண்டது. இணையில்லா இளையோர் செஞ்சிலுவை சங்கம் JRC நம் பள்ளியின் ஓவிய ஆசிரியர் திரு சா கிறிஸ்டோபர் அவர்கள் பொறுப்பில் 50 மாணவர்கள். பசுமை போற்றும் தேசிய பசுமைப்படை NGC பட்டதாரி தமிழாசிரியர் திரு P ஜெகன் அவர்கள் பொறுப்பில் 50 மாணவர்கள். செம்மாந்த செஞ்சுருள் சங்கம் RRC அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் திரு சே பிரபு அவர்கள் பொறுப்பாளராக செயல்படும் செஞ்சுருள் சங்கத்தில் 50 மாணவர்கள் உள்ளனர். சரித்திரம் படைக்கும் சாலை பாதுகாப்பு குழு RSB அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் திரு சு அருள்தாஸ் அவர்கள் பொறுப்பில் செயல்படும் இவ்வமைப்பில் 50 மாணவர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர். இதயம் கவரும் இசைக்குழு உடற்கல்வி ஆசிரியர் திரு ரா ஹெர்பர்ட் ஜோன்ஸ் அவர்களின் பொறுப்பில் செயல்படும் எம் பள்ளியின் இசைக்குழு மாண்புமிகு பள்ளிக்கல்வி அமைச்சர் அவர்களின் பாராட்டினை பெற்ற குழு என்பதை பெருமையோடு பதிவு செய்கிறோம். பரவசமூட்டும் பாடகர் குழு இடைநிலை ஆசிரியர் திரு து ஆரோக்கியசாமி பிரிட்டோ பொறுப்பாளராக உள்ள பள்ளியின் பாடகர் குழு. அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் திரு மா ஜார்ஜ் அவர்கள் பொறுப்பில் செயல்படும் பொறுப்புமிகு சுகாதார குழு. எம் பள்ளியில் தேசிய மாநில அளவிலான அனைத்து விழாக்களும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருவது அனைவரும் அறிந்ததே. இவ்வாண்டு கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விழா மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கு குடும்ப விழாவாகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் எம் பள்ளி ஆசிரியர், அலுவலர், பணியாளர்களின் குடும்ப உறுப்பினர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு பெருமை சேர்த்தனர். நிறைவாக மென்மேலும் உயர்க என்ற விருது வாக்கிற்கு இணங்க இவ்வளாகத்திற்குள் காலடி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு மாணவரையும் கல்வி, கலை, பண்பாடு, உடல் நலம், மனநலம் என அனைத்திலும் உயர்ந்தோங்கி மென்மேலும் உயர தொடர்ந்து முனைப்புடன் செயல்பட்டு வருகிறோம். இந்நாளில் வருகை தந்து எங்களை பெருமைப்படுத்திய சிறப்பு விருந்தினர் அருட்திரு எஸ். வின்சென்ட் அடிகளார் உள்ளிட்ட அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கூறி அறிக்கையை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.